Good evening students. இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல மென்சுரேஷன்ல 7.3 எக்ஸசைஸ் பார்க்குறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து ஜஸ்ட் வந்து என்ன அப்படிங்கிற இன்ட்ரோடக்ஷன் 7.3 பார்த்துருந்தோம். ஸோ மென்சுரேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல வந்து சர்ஃபேஸ் ஏரியா பரப்பளவு அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். ஸோ பரப்பளவுல எந்தெந்த ஷேப்ஸுக்கெல்லாம் கான்செப்ட் பார்த்தோம் அப்படிங்கிறது அடுத்த டாபிக். அதுக்கு அடுத்த டாபிக் இப்ப பார்க்க போறது என்னங்கிறது டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கான ஒரு ஜிகே கொஸ்டின் 5 கொஸ்டின் இன்னைக்கு ரிலேட்டட் பாத்தீங்கன்னா லிட்ரேச்சர் அண்ட் ஆர்ட்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின் தான். 5 கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் நம்ம பாடத்துக்கு வரலாம். Who wrote Romeo and Juliet? William Shakespeare. Who painted the Mona Lisa? Leonardo Vinci. Who is the author of the discovery of India? Jawaharlal Nehru. What is the world's most widely spoken language? Mandarin Chinese by native speakers. Who won the first Nobel Prize in Literature? Sully Prudhomme, 1901. So, in the 5 questions may related to literature and arts. Okay, so இன்னைக்கு இந்த ஜெனரல் டாபிக்கான 5 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுடைய இங்கிலீஷ் லிட்ரேச்சரும் ஆர்ட்ஸ் ரிலேட்டடுமான ஒரு கேள்விகள். ஓகே, ஸோ அடுத்தடுத்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். எல்லாமே நம்ம வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம பாடத்துக்கு வந்துருவோம். ஸோ 7.3 எக்ஸசைஸ் அண்ட் 7.4 ரெண்டு எக்ஸசைஸ் தான் இருக்கு. ஸோ 2 கிளாஸ்ல இந்த இது கம்ப்ளீட் ஆயிடும். நமக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமும் வந்துட்டு இருக்கு. லெசன்ல இருந்து இந்த பர்டிகுலர் 7th லெசன்ல இருந்து கம்பல்சரி ஒரு 1 மார்க், ஒரு 2 மார்க், ஒரு 5 மார்க், 8 மார்க்குக்கு கொஸ்டின்ஸ் வந்துடும் கம்பல்சரி. அப்புறம் ஒரு 2 மார்க்ஸ் வந்து வரலாம், வராமலும் இருக்கலாம். பட் 8 மார்க்ஸ் டேம் ஷூரா கொஸ்டின் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தோம்? சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தோம். இந்த சர்ஃபேஸ் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா சிஎஸ்ஏ அண்ட் டிஎஸ்ஏ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிற 2 கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா வலைப்பரப்பு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிறது. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா அதனை சுற்றி உள்ள அந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு மட்டும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா என்டையர் அந்த இது ஃபுல்லாவே வந்து கவர் பண்ற மாதிரி. அடுத்த டாபிக் என்ன பார்த்தோம்? வால்யூம், கன அளவு அல்லது கொள்ளளவு. ஸோ இப்போ மூணாவதா பார்க்க போற டாபிக் கம்பைன்டு ஷேப்ஸ். அதாவது ஒரு வடிவத்தில் ஒரு ஷேப்ல 2 வடிவங்கள் இருக்கும். உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுடைய இந்த டியூப் மாத்திரை சொல்லலாம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்னர் இப்படி வளைஞ்சிருக்கும், சென்டர்ல இந்த மாதிரி சிலிண்டரிக்கல் ஷேப்ல இருக்கும். ஸோ சிலிண்டர் அண்ட் ஹெமிஸ்பியர், ரெக்டாங்கிள் அண்ட் ஹெமிஸ்பியர், ரெக்டாங்கிள் அண்ட் ட்ரையாங்கிள், ஸோ என்ன வேணா இருக்கு. பட் நம்ம இங்க பார்த்த கம்பைன் ஷேப்ஸ் வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல என்னென்ன ஷேப்ஸ் பார்த்தோம்? சிலிண்டர், ரைட் சர்க்குலர் சிலிண்டர் அண்ட் ஹாலோ சிலிண்டர் பார்த்தோம், கோன் பார்த்தோம், அடுத்தது வந்து ஸ்பியர் பார்த்தோம், ஹெமிஸ்பியர் பார்த்தோம், அண்ட் ஃப்ரஸ்டம் பார்த்தோம் இல்லையா? இடைக்கண்டம், உருளை, கூம்பு, கோளம், அரைக்கோளம், இடைக்கண்டம், 5 ஷேப்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹாலோ சிலிண்டர், ஹாலோ ஹெமிஸ்பியர், இது ரெண்டுத்துக்கும் ஹாலோ மாடல் இருந்தது. வால்யூம்ல வந்து ஸ்பியருக்கு கூட ஹாலோ ஸ்பியர் மாடல் இருந்தது. ஸோ வந்து இதுல மொத்தம் 1 2 3 4 5 ஷேப்ஸ் தான் நம்ம இங்க 10th ஸ்டாண்டர்ட்ல இந்த 7th லெசன்ல பார்த்திருக்கோம். இந்த 5 ஷேப்ஸ்ல வந்து இந்த மாடலுக்கு சர்ஃபேஸ் ஏரியால ஹாலோ மாடல் இருந்தது, ஹெமிஸ்பியருக்கும் சர்ஃபேஸ் ஏரியால ஹாலோ மாடல் இருந்தது, வால்யூம்ல வந்து ஸ்பியருக்கும் ஹாலோ மாடல் இருந்தது. ஓகேங்களா? சோ சர்ஃபேஸ் ஏரியா பார்க்கும்போது டோட்டலா 7 ஷேப்ஸ், வால்யூம் பார்க்கும்போது டோட்டலா 8 ஹாலோ மாடலையும் எடுத்துட்டோம் அப்படின்னா ஓகேவா? 1 2 3 4 5 6. ஸோ இந்த ஷேப்ஸ் இல்லாமல் இது கூட வந்து ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், இந்த 3 ஷேப்ஸுமே உங்களுக்கு மே ஆர் மே நாட் இந்த 7.3 அண்ட் 7.4 எக்ஸசைஸ்ல கம்பைன்ட் ஷேப்ஸ்ல வரலாம். ஏன்னா நமக்கு பேசிக்கா வந்து
volume of the square, volume of the rectangle, volume of the triangle, area of the rectangle, area of the triangle, area of the square, இதெல்லாம் நமக்கு தெரியும். So நமக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த shapes இல்லாமல் அது கூட மேபி கம்பைன் பண்ணி ரெண்டு shapes வரலாம். So அததான் 7.3 எக்ஸசைஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக். ஓகேங்களா? 7.4 வந்து டோட்டலி கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கும். பட் 7.3ல நீங்க இதை தான் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ டைரக்டா வந்து சிமுலேஷன்ஸ்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கியூபோடைய ஃபார்முலா யூஸ் பண்ணி சாரி கியூபிக் ஃபார்முலா வால்யூம் உடைய ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்பியர் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு ஸ்பியருடைய வால்யூம் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இப்போ கம்பைன்ட் ஷேப்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த இமேஜ் காட்டுறேன். இதுல இருக்கிற கண்டென்ட்டை நீங்க எடுத்துக்காதீங்க, எக்ஸாம்பிளுக்கு இமேஜ் ஒன்லி எடுத்துக்கோங்க. சோ இப்போ இது வந்து ஹெமிஸ்பியர், இந்த ஒயிட்டை விட்டுருங்க, இது இதோட க்ளோஸா இருந்தா ஒரு ட்ரையாங்கிளுக்கு மேல ரெண்டு ஹெமிஸ்பியர் ரெண்டு சைடு வந்து கவுத்துருக்காங்க. சோ அப்ப வந்து ரெண்டு ஹெமிஸ்பியருக்கு தனியா நீங்க வந்து ஏரியா கண்டுபிடிப்பீங்க, ட்ரையாங்கிளுக்கு கண்டுபிடிப்பீங்க, அப்புறம் மூணையும் கம்பைன் பண்ணுவீங்க, ஆட் பண்ணுவீங்க. சோ அது ஏரியா கேட்டிருந்தா ஏரியா, வால்யூம் கேட்டிருந்தா வால்யூம், என்ன நமக்கு கேட்டிருக்காங்களோ பேஸ்ட் அப்பான் தட் நம்ம அதை கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ சேம் லைக் தட் இங்க பாருங்க, இந்த மாதிரி மாடல் அதாவது இது வந்து கன செவ்வகம் கியூபாய்டு, கியூபாய்டு மேல உங்களுக்கு வந்து பிரமிட் இருக்கு. ஸோ அப்போ அதனுடைய ஏரியா கால்குலேட் பண்றது. ஸோ கியூபாய்டு, அதுக்கு ஏரியா, வால்யூம், இதெல்லாமே நமக்கு ஆல்ரெடி நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சுட்டு வரோம் ஃபார்முலாஸ். கரெக்டா? எஸ். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். கம்பைன்ட் ஷேப்ஸ் அப்படின்னா ஒரு ஷேப்போட இன்னொரு ஷேப் வந்து அட்டாச்சா இருக்கும். அதை நம்ம வந்து தனியா பிரிச்சு வால்யூம் கேட்டிருந்தா வால்யூம், ஏரியா கேட்டிருந்தாங்கன்னா ஏரியா, அதை வந்து செப்பரேட் பண்ணி நம்ம அதுக்கான ஆன்சர்ஸ கொடுப்போம். ஓகேங்களா? சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபார்முலா டு ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். சோ வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா? 4/3 pi r cube. சோ இங்க r என்ன மெஷர்மென்ட் கொடுத்திருக்காங்க? 27. 26 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 19683 அப்படின்னு வரும். 4/3 இல்லையா? பையனுடைய வேல்யூ பை கியூபிக் யூனிட்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 4 அதாவது 27 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி 4 ஆல மல்டிப்ளை பண்ணி 3 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 26,244 பை கியூபிக் யூனிட்ஸ். ஓகேங்களா? அப்படிங்கிறது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருச்சு இல்லையா? சரி, எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்ம போயிடலாம். இதுல எந்தெந்த சம்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது சொல்லிடுறேன் உங்களுக்கு. Nathan, a student was asked to make a model shaped like a cylinder with two cones attached as its two ends. The diameter of the model is 3 centimeter and its length is 12 centimeter. If each cone has a height of 2 centimeter, find the model that Nathan made. ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஒரு மாடல் பண்றாரு. அந்த மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வந்து சிலிண்டர் மாடல் உருளை இருக்கு, ரெண்டு பக்கமும் ரெண்டு கூம்பு, அதாவது நான் இங்க போர்டு போட்டிருந்தேன் இல்லையா, அது வந்து ஹெமிஸ்பியர் போட்டிருந்தேன், அதே வந்து கூம்பா இருக்குன்னு நீங்க மென்ஷன் இது பண்ணிக்கோங்க, அசம்ஷன் எடுத்துக்கோங்க. சோ அதனுடைய நீளம், டயாமீட்டர், லெங்க்த்தும் டயாமீட்டரும் கொடுத்திருக்காங்க, ஹைட் கொடுத்திருக்காங்க, அதனுடைய வால்யூம் கேட்டிருக்காங்க. இப்ப இங்க என்ன பண்ணும், நம்ம ஃபர்ஸ்ட் ஷேப்ஸ என்னென்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை முதல்ல பண்ணணும் இல்லையா? 7.3ல செகண்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் இமேஜ் நான் போடுறேன், பாத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே கம்பல்சரியா இமேஜ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இமேஜ்க்கு வந்து 1 மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதனால மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் இமேஜ் வந்து ஸ்கிப் பண்ணாம போட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்கு இமேஜ் வருமோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு, இமேஜ் இல்லாமையும் சில கேள்விகள் வரலாம். ஸோ அது பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த கேள்வி, இந்த செகண்ட் கேள்வி பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 2 டைம் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சிலிண்டர் மேலையும் ஒரு கூம்பு கோன் சொல்லியிருக்காங்க, கீழையும் ஒரு கூம்பு கோன் சொல்லியிருக்காங்க. எஸ் எஸ். ஸோ இதனுடைய லென்த் கொடுத்திருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்திருக்காங்க.
டயாமீட்டர் வந்து இங்க போடுறேன். D equal to 3 சென்டிமீட்டர். டோட்டல் ஹைட் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க உங்களுக்கு இங்க 12 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஹைட் ஆஃப் த கோன் என்ன கொடுத்திருக்காங்க 2 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ டோட்டலா 12னா இந்த பக்கம் ஒரு 2 இந்த பக்கம் ஒரு 2 கழிச்சிருங்க கூம்புக்கு. ஹைட் ஆஃப் த கோன் 2 plus 2 is 4. சோ இந்த டோட்டல் 12ல இந்த 4 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சிலிண்டருடைய ஹைட் மட்டும் வந்து 8 சென்டிமீட்டர் வருமா? எஸ். சரி, இப்போ நான் வந்து எல்லாமே எழுதுறேன். சிலிண்டருக்கு தனியா கோனுக்கு தனியா எழுதுவேன். சரிங்களா? வால்யூம் ஆஃப் த மாடல்ல நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் பிளஸ் வால்யூம் ஆஃப் த 2 கோன்ஸ். இதுதான் மொத்தமா மாடல் கொடுத்திருக்காங்க. எஸ். அது என்னன்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க வேண்டும்? கொடுக்கப்பட்ட மாதிரியின் கன அளவு is equal to உருளையின் கன அளவு கூட்டல் 2 கூம்புகளின் கன அளவு. Volume of the cylinder plus volume of 2 cones. Okay. Volume of the model is equal to volume of the cylinder plus volume of 2 cones. Okay. For cylinder க்கு என்ன கொடுத்திருக்காங்க? For cone க்கு என்ன கொடுத்திருக்காங்க? அத first separate பண்ணிக்கோங்க. எப்பவுமே combined shapes இருந்ததுன்னா அந்தந்த ஷேப்ஸ்க்கு என்னென்ன தேவை அதனுடைய ஃபார்முலாக்கு என்னென்ன given இல்லாததை எப்படி கண்டுபிடிக்கணும்? h கொடுத்திருக்காங்க. h is equal to 12 minus 2 minus 2. So 12 வந்து overall இந்த இந்த மாதிரி இந்த மாடலுடைய ஓவரால் ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர். அதுல கூம்புக்கு வந்து 2 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சோ 2 சைடு கோன் இருக்கு. அப்ப 2 plus 2 is 4. அப்ப மைனஸ் பண்ணா h is equal to 8 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அண்ட் டயாமீட்டர் வந்து d கொடுத்திருக்காங்க. d is equal to 3 சென்டிமீட்டர். அப்ப ரேடியஸ் என்ன வரும்? ஆரம் வந்து 3/2 சென்டிமீட்டர். சோ சிலிண்டருடைய வேலை ஓவர். இப்ப கோனுக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க? h is equal to 2 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. ரேடியஸ் 3/2 சென்டிமீட்டர் தான். ஏன்னா டயாமீட்டர் தான் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க ரேடியஸ் தான் எடுத்துப்பீங்க. ஓகேவா? சரி, இப்போ ஒண்ணுமே கிடையாது. இந்த டேட்டாஸ் காப்பி பண்ணிட்டீங்களா? இப்ப என்ன பண்ண போறோம்னா வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் பார்ட் கண்டுபிடிக்க போறோம் அண்ட் வால்யூம் ஆஃப் த 2 கோனிக்கல் பார்ட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? சோ இது காப்பி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இமேஜோட காப்பி பண்ணிக்கோங்க. Volume of the cylinder part equal to pi r squared h cubic units. அதான் CU ன்னு போடுறேன். ஓகேங்களா? 22/7 into r value is 3/2 into 3/2 into h is 8. 2 4 cubic units. ஓகே. 2 2 2 2 4. சோ வந்து 22 2 44 44 into 9. 9 நாங்க 36 மீதி 3 9 நாங்க 36 3 39 396. ஓகே. 396/7 சென்டிமீட்டர் கியூப். அப்போ இத சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 56.57 சென்டிமீட்டர் கியூப் is the volume of the cylindrical part. சிலிண்டர் பார்ட். அடுத்தது வால்யூம் ஆஃப் த கொனிக்கல் பார்ட் கோன்ஸ். ஓகேவா?
1/3 into அதாவது 2 கோன்ஸ்னால 2. ஓகே, இதனுடைய கன அளவுக்கு ஃபார்முலா 1/3 pi r squared h cubic units. வெரி குட், நானே மறந்துட்டேன். 1/3 into 22/7 into 2. ஒரு கூம்புக்கு 2 தானே ஹைட், 2 கூம்புக்கு தானே 4. சோ அப்ப இங்க 2 தானே வரணும். 22 into 3 66. 66/7 66/7 சென்டிமீட்டர் கியூப். இதை வகுத்தீங்கன்னா 9.42 சென்டிமீட்டர் கியூப். இங்க ஒரு மிஸ்டேக் ஆயிருக்கு பாருங்க, சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு போடணும். கியூபிக் யூனிட்ஸ் அப்படின்னு ஏன் சொல்றோம்? கன அலகுகள்ல தான் வால்யூம் உடைய ஃபார்முலாக்கு நீங்க ஆன்சர் கொடுக்கணும். ஓகேவா? சோ இதெல்லாம் மார்க் கட் ஆகும். சோ இப்ப வந்து என்ன பண்ணும், டோட்டல் வால்யூம் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். இதையும் இதையும் ஆட் பண்ணோம்னா டோட்டல் வால்யூம். 5 மார்க் கொஸ்டின், இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். 2-3 டைம்ஸ் இது வந்து பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. Therefore, total volume equal to 56.57 plus 9.42 ஆட் பண்ணோம்னா 65.99 சென்டிமீட்டர் கியூப். ஸோ அப்ப அதை என்ன எழுதணும் அப்படின்னா, the volume of the ஃபைவ் மார்க் எழுதினாதான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. 66 சென்டிமீட்டர் கியூப், அப்ராக்சிமேட்லி 65.99ங்கிறத நான் 66 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். அதாவது நாதன் உருவாக்கிய மாதிரியின் மொத்த கன அளவு இஸ் ஈக்குவல் டு 66 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருந்தாங்க, ஒரு சிலிண்டர், ஒரு உருளையும் 2 கூம்புகளும் சேர்ந்த ஒரு மாதிரியை உருவாக்கி இருந்தாங்க. அந்த மாதிரியின் கன அளவு என்னன்னு கேட்டிருந்தாங்க. சோ அந்த ஷேப்ல வந்து சிலிண்டர் அண்ட் கோன்னு சொல்லிட்டாங்க. நம்ம சிலிண்டருக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணோம், கோனுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணோம். சிலிண்டருடைய வால்யூம் கண்டுபிடிச்சோம், கூம்பினுடைய கோனுடைய வால்யூம் கண்டுபிடிச்சோம். ரெண்டினுடைய வால்யூமே ஆட் பண்ணோம். ஸோ என்டையர் மாடலுடைய ஓவரால் வால்யூம் என்னங்கிறத கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு கிவன் கொடுத்திருந்தாங்க அண்ட் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? எஸ். இப்ப மூன்றாவது கேள்வி. From a solid cylinder whose height is 2.4 centimeter, from a solid cylinder 2.4 centimeter and the diameter is 1.4 centimeter. A cone of the same height and same diameter is carved out. Find the volume of the remaining solid to the nearest cube. உயரம் 2.4 சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் 1.4 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு திண்ம உருளையில் இருந்து அதே விட்டமும் உயரமும் உள்ள ஒரு கூம்பு வெட்டி எடுக்கப்பட்டால் மீதமுள்ள திண்மத்தின் கன அளவு எவ்வளவு கன சென்டிமீட்டர் ஆகும்? அதாவது ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்திருக்காங்க இல்லையா, 2.4 and 1.4. சோ அந்த மெஷர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு திண்ம உருளையிலிருந்து அந்த மெஷர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அளவுல இருக்கிற ஒரு கூம்பை வந்து வெளில எடுத்துடுறாங்க. எடுத்தாச்சுன்னா அந்த திண்மத்தின் கன அளவு எவ்வளவு கன சென்டிமீட்டர்னு கேட்டு. சோ இதுக்கும் உங்களுக்கு இருக்கு. ஓகே,
உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் கொஞ்சம் பெருசாவே வரையறேன். டயாமீட்டர் தான் கொடுத்திருக்காங்க. 1.4 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது டயாமீட்டர். 2.4 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து ஹைட். அப்போ ஆரம் இதுல என்ன வரும்? 0.7 சென்டிமீட்டர். விட்டத்தில் பாதி ஆரம். ஓகேவா? சோ இது ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன், விட்டம். இது half தான் போட்டிருக்கேன், ஆரம். ஓகே? Volume of the cylinder equal to pi r squared h cubic units. For cylinder and cone ரெண்டுத்துக்குமான measurement. Volume of the cone என்ன அதையும் எழுதிடுங்க. Volume of the cone is equal to 1/3 pi r squared h cubic units. Okay. So for cylinder and for cone. Okay வா? Height. So அப்ப radius விட்டத்தில் பாதி ஆரம் 0.7 சென்டிமீட்டர் ஆகும். So உங்களுக்கு சிலிண்டர் கூம்புக்கும் அதே மெஷர்மெண்ட் தான். ஃபார் சிலிண்டர் அண்ட் கோன் காமனா தான். ஏன்னா வந்து சிலிண்டருக்குள்ள தானே அந்த கோனே உட்கார்ந்துருக்கு. ஸோ அதனால அதுக்கும் ஹைட் வந்து 2.4 சென்டிமீட்டர் தான். ஆரம் வந்து 0.7 சென்டிமீட்டர் தான். ஸோ இப்போ நம்ம வந்து வால்யூம்ல சம் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இதை டெலீட் பண்ணிடுறேன் நான். ஸோ இந்த இமேஜ் வந்து கம்பல்சரியா போடணும். இதுக்கு 1 மார்க் உண்டு. Volume of the cylinder equal to 22/7 into 7/10 into 7/10 into 24/10. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.7 2.4 அப்படின்றது தான் நம்ம அந்த எண்ணை முழு எண்களாக மாற்றுவதற்கு 10ஆல ஒரு புள்ளி தள்ளி வச்சிருக்கிறதுக்கு வந்து தாள வகுப்பு. ஓகே, 7 7 கேன்சல் ஆயிடும். மீதி இருக்கிறத மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 3690 அப்படின்னு வரும். சரி, 3696 டிவைடட் பை கீழே வந்து 1000. இத வந்து 3 புள்ளி தள்ளி வச்சிட்டீங்கன்னா ஈஸி. 3.696 centimeter cube is for volume of the cylinder. So volume of the cone carved out. One by 3 pi r squared h. இங்க 3 3 8 24 அதையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 22 into 8 into 7 divided by 1000. ஓகேவா? One 1.232 centimeter cube. So இப்போ வால்யூம் ஆஃப் த ரிமைனிங் சாலிட்ல வந்து அந்த சிலிண்டர் இமேஜ்ல இருந்து அந்த கோனை கட் பண்ணி வெளியில எடுத்துட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய
அந்த சாலிடோடைய கன அளவு வால்யூம் என்னன்னு தானே கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஆன்சர் மைனஸ் இந்த ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் வால்யூம் ஆஃப் சாலிட். ஓகேவா? Volume of cylinder minus volume of cone. Okay. So that is equal to 3.696 minus 1.232 equal 2.464 centimeter cube. அடுத்தது 4வது கேள்வி. 4, 5, 6, 7 இது 4மே வந்து நீங்க பண்ண முடியும். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏழாவது கொஸ்டின் மட்டும் இதுல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரம் 6 அலகுகள் கொண்ட ஒரு கோளம் ஒரு நேர்வட்ட உருளையினுள் மிகச் சரியாக பொருத்தி எனில் கீழ்கண்டவற்றை கணக்கிடுகன்னு சொல்லியிருக்காங்க. சோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் வந்து 4πr² உங்களுக்கு தெரியும். CSA ஆஃப் த சிலிண்டர் வந்து 4πr² யூனிட். So 1:1 உங்களுக்கு அங்க கொஸ்டின்லயே வந்து surface area of the sphere, curved surface area of the cylinder, ratio of the areas obtained அது எல்லாத்துக்குமே அதனுடைய ஃபார்முலா தான் ஆன்சர். ஓகேங்களா? வேற எதுவுமே ஆன்சர் கிடையாது. அதனுடைய ஃபார்முலா தான் ஆன்சர். ஓகேவா? மீதி 2 கேள்வி பாத்தீங்கன்னா 4 அதாவது 4வது கேள்விக்கு அங்கேயே இமேஜ் உங்களுக்கு குடுத்துட்டாங்க. சோ அந்த இமேஜ்ல இருந்து நீங்க கோண தனியா கட் பண்ணிக்கோங்க, ஹெமிஸ்பியரை தனியா கட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ரெண்டையும் தனித்தனியா கட் பண்ணிட்டீங்கனாலே அண்ட் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைத்துவிடும். ரெண்டையும் ஆட் பண்ணணும். அங்க உங்களுக்கு கேட்டிருக்கிற கேள்விக்கு வந்து ரெண்டையுமே ஆட் பண்ணணும். அங்க 2 இமேஜ் இருக்கு, வால்யூம் ஆஃப் த கோன் அண்ட் ஹெமிஸ்பியர். அடுத்தது 5வது கணக்கு நான் எக்ஸாம்பிளா உங்களுக்கு டே டு டே லைஃப் எக்ஸாம்பிள் சொன்ன அதே டேப்லெட் கேப்சூல் தான். ஸோ அந்த கேப்சூல் 2 சைடுல என்ன இருக்கும்? 2 ஹெமிஸ்பியர் இருக்கும். சென்டர்ல வந்து என்ன இருக்கும்? சிலிண்டர் இருக்கும். ஸோ சிலிண்டருடைய வால்யூம் அண்ட் ஹெமிஸ்பியருடைய வால்யூம் 2 ஹெமிஸ்பியர் வால்யூம் அண்ட் சிலிண்டருடைய வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஸோ 4வது கணக்குக்கு என்னது? வால்யூம் ஆஃப் த கோன் அண்ட் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர். 5வது கணக்குக்கு 2 வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் அண்ட் 1 வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். 6வது கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு வந்து பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஹெமிஸ்பியர் cubical block of the side 7 centimeter is surmounted by a hemisphere. Find the surface area of the solid. So surface area வந்து கண்டுபிடிக்கும் போது surface area of the cube plus அந்த volume of the hemisphere மேல அந்த ரெட் கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ப்ளூ கலர் வந்து கியூப் ஷேப். நான் சொன்னேன் இல்லையா கியூப் வரும், கியூபாய்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளூ கலர் ஷேப் வந்து கியூப், மேல வந்து ஹெமிஸ்பியர் ஷேப். ஸோ வால்யூம் ஆஃப் த கியூப் அண்ட் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா இதுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 4, 5, 6, 7 இந்த 4 கணக்குகளுமே நீங்க ஒரு ஷேப்ஸ் உடைய வால்யூம்ஸ் கண்டுபிடிச்சு ஆட் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். வேற எதுவுமே புதுசா நீங்க இந்த 5 கணக்குலயும் பண்ண போறது இல்ல.
ஸோ இந்த கொஷின்ஸ் மூணுமே நீங்க ஹோம்ஒர்க்கா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இந்த கம்பைன் ஷேப்ஸை மெல்ட் பண்ணி வேற ஒரு ஷேப்ஸ் நம்ம வந்து பண்ணுவோம். ஆனா அதனுடைய அளவுகள் மெஷர்மெண்ட்ஸ் வந்து மாறாது. அதுதான் 7.4 கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.